صل على يا رسول الله يا حبيب الله يا شفيع الله صل على يا رسول الله يا حبيب الله يا نبي الله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி மனித குலத்திற்கு வழிகாட்டியாக முன்மாதிரியாக பேரிறைவன் நமக்கு அருளிய பெருமானார் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாது விழாவினை அவருடைய புகழ் பாடக்கூடிய அற்புதமான இந்த அரங்கத்திலே புகழ்பெற்ற அத்தாவி கல்வ குழுமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்விலே உங்களோடு நானும் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பினை தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கிற தமிழக அரசினுடைய மாண்புமிகு அமைச்சர் எங்களது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மாண்புமிகு மனோ தங்கராஜ் அண்ணன் அவர்களுக்கும் அதேபோல சிறுபான்மை நல ஆணையத்தினுடைய தலைவராக இருந்து தமிழகம் எங்கும் அற்புத பணிகளை சிறுபான்மை மக்களுக்கு ஆற்றி வருகிற நான் துணைத் தலைவராக இருக்கிற அந்த ஆணையத்தினுடைய தலைவர் எங்களது அன்புக்குரிய அருட்தந்தை மரியாதைக்குரிய சோஜோ அருண் அண்ணா அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்று அண்ணலம் பெருமானார் அவர்கள் நம் வீட்டிற்கு நம்முடைய இல்லத்திற்கு வந்துவிட்டார்கள். முஹம்மது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் வீட்டுக்கு வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் கற்பனையிலே கொண்டால் நம்முடைய நிலைமைகள் எப்படி மாறி போகும் என்று ஒரு கற்பனையாக கவிஞர் இசட் ஜஃபருல்லா அவர்கள் நாகூர் இசட் ஜஃபருல்லா அவர்கள் எழுதி நான் பாடிய அந்த பாடல். அண்ணல் பெருமான் என் இல்லம் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன், அண்ணல் முஹம்மதின் வீட்டுக்கு வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் முகமன் கூறி ஆரத் தழுவ விரைவேனாம். அஸ்ஸலாமு அலைக்கும் முகமன் கூறி ஆரத் தழுவ விரைவேனாம். சலவாத்தை என் நெஞ்சில் நிறைத்து சத்தத்துடனே ஒலிப்பேனாம். சலவாத்தை என் நெஞ்சில் நிறைத்து சத்தத்துடனே ஒலிப்பேனாம். சலவாத்தை என் நெஞ்சில் நிறைத்து சத்தத்துடனே ஒலிப்பேனாம். அண்ணல் பெருமான் என் இல்லம் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன். களிப்பின் கடலில் ஆழ அமிழ்ந்து கண்ணீர் வழிய பார்ப்பேனாம். களிப்பின் கடலில் ஆழ அமிழ்ந்து கண்ணீர் வழிய பார்ப்பேனாம். கண்களில் வெளிச்சம் அதிகமாகி காண முடியாமல் அழுவேனாம். கண்களில் வெளிச்சம் அதிகமாகி காண முடியாமல் அழுவேனாம். கண்களில் வெளிச்சம் அதிகமாகி காண முடியாமல் அழுவேனாம். அண்ணல் முஹம்மதின் வீட்டுக்கு வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன். வாழ்த்தி கவிதை பாட நினைத்து வார்த்தை வராமல் தவிப்பேனாம். வாழ்த்தி கவிதை பாட நினைத்து வார்த்தை வராமல் தவிப்பேனாம். வார்த்தைகள் கோடி வலமாய் வந்தும் நாயெழும்பாமல் திகைப்பேனாம். வார்த்தைகள் கோடி வலமாய் வந்தும் நாயெழும்பாமல் திகைப்பேனாம்.
வார்த்தைகள் கோடி வலமாய் வந்தும் நாயழும் பாபல் திகைப்பேனாம். அண்ணல் பெருமான் என் இல்லம் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன்? சிந்தனை இழந்து செயல்பட மறந்து சிலையாய் நானும் நிற்பேனாம். சிந்தனை இழந்து செயல்பட மறந்து சிலையாய் நானும் நிற்பேனாம். உணர்ச்சிகள் மீறி உயிர்நிலை மாறி தரையில் விழுந்து சரிவேனாம். உணர்ச்சிகள் மீறி உயிர்நிலை மாறி தரையில் விழுந்து சரிவேனாம். உணர்ச்சிகள் மீறி உயிர்நிலை மாறி தரையில் விழுந்து சரிவேனாம். அண்ணல் முஹம்மதின் வீட்டுக்கு வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன்? கற்பனையே எனக்கு இப்படியானால், கற்பனையே எனக்கு இப்படியானால் காட்சி நிகழ்ந்தால் என்னாகும்? கற்பனையே எனக்கு இப்படியானால் காட்சி நிகழ்ந்தால் என்னாகும்? ஒன்றும் புரியவில்லை, எனது உணர்வுகள் மடியவில்லை. சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அண்ணல் பெருமான் என் இல்லம் வந்தால் அவர்களை எப்படி வரவேற்பேன்? நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.